ஷிம்த லிம்த தூச வேணுமா அந்த அந்த கிடைக்காது என்ன இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் அதான் எக்மோர் வந்துட்டோம். எக்மோர் ஏன் எங்கள் ட்ரெயின் ஒரு பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2 நான் இங்கே தங்குறது. ஸோ ஒன்றுமே இல்லை, காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து மொட்டை மாடில் நின்றுட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் விட்டமின் டி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் போன வாட்டி காட்டும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ளெயினாக இருந்துச்சுல்ல. இப்போ சிவராத்திரிக்கு காமிக்கும் போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் அப்படியே டென்ஸாக இருக்கிற காமிக்கிறேன். வந்து எப்படி இருந்துச்சுங்க பாருங்க, அப்படி ஃபுல்லாக இதுவாகிடுச்சு, காடு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல ஆக்சுவலாக ப்ளெயினாக இருந்துச்சு கொஞ்சம், இப்போ வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பெரிய பாருங்க எப்படி இருக்குது. மோதிரமே போட மாட்டேன் ஆக்சுவலாக, இதுக்காக போட்டு வந்தேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? இப்போதான் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிச்சு. அப்பா அடியோ ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் சகானாவும். முடிச்சதுக்கப்புறம் வரல. ஓகே ஃபைன், நம்ம வந்து இப்போ கீழே போய் சாப்பிட்லாம், ஏதாவது இருந்தால் சாப்பிட்லாம். அதான் நான் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடு வேணுமா? அந்த கிடைக்காது என்ன எல்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க. கவனிச்சு பாருங்க, எப்படி கவனிச்சு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் கதைகள். இது வந்து மொத்தமா ஷிம்தலிம்த தூச டல்மே மியா. என்னது? என்ன கம்ப்ளைண்ட் பண்றியோ? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெயின். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரம் இல்லை, ஆக்சுவலாக 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். முன்னாடியே வந்துட்டோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு இந்த ட்ரெயின். ஸோ வந்துட்டோன்னா நம்ம ஏறி உட்காந்தாச்சு. நான் ஏன் அக்டோபர் 10 வந்து எழுதிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலாக 2016 டைரி. இது வந்து நான் ஒரு 2 வாரமாக தான் ஜேர்னல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால ஓகே, நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வந்து 2023 வந்து புதுசாக ஒன்று வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் டிக்கெட் கலெக்டர் வந்தாங்க, டிடிஆர் வந்தாங்க. வந்து அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க, டிக்கெட் காட்ட சொன்னாங்க, காட்டணும், அவ்வளோதான். அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த வியூ பார்த்திங்கன்னா, இந்த கேமரா ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அங்கே வந்து கண்ணில் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டிங்னா நல்லா இருந்துச்சு. பட் இதில் அவ்வளோவா இல்லை. அவ்வளோதான். மோரோவர் கொஞ்சம் கிட்டே வந்தாச்சு, எக்மோர் கிட்டே. ஸோ அதனால் எழுந்து உட்காந்துட்டேன். சும்மா உட்காந்து விண்டோ பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இயற்கையை. ஸோ உட்காந்து பார்க்க இங்கே எல்லோரும் பார்த்துட்டு இருந்ததுனால நான் சும்மா அப்படியே வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன், பேசலை. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட எக்மோர் நினைக்கிறேன். பட் இங்கே பாருங்கள், இந்த ஹாண்டடாக ப்ளேஸ் மாதிரி இருக்குல்ல, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சும்மா ரெக்கார்ட் பண்ண நல்லா இருந்துச்சு. இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் அதான் எக்மோர் வந்துட்டோம். எக்மோர் வந்துட்டு அந்த எஸ்கலேட்டரில் வந்து எக்மோர் பஸ் ஸ்டாண்டு, பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதான், பஸ்ஸில் ஏறியாச்சு, வீட்டுக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போன அன்றைக்கி தான் வந்து என்னென்னா மார்கழி ஃபுல்லாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா கலர் கோலமாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மார்கழி அன்றைக்கி தான்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தொட போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாய்.